எல்லாரும் இந்த ஜெனரேஷன் இசட்டை போட்டு கிழிக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ வாழ்க்கையில் என்ன என்ஜாய் பண்ணிருக்க? சும்மா ஃபோனை ஃபுல் டைம் பார்க்குற. அதில் பூமரங்கள்ஸ் ரொம்ப சொல்லுவாங்க, நான் என்னோட 10 வயசில் எப்படி இருந்து தெரியுமா, நான் என்னோட 15 வயசில் எப்படி இருந்து தெரியுமா. ஆனால் என்னைய கேட்டால் இந்த எல்லா ஜெனரேஷன்லேயும் நம்ம சின்ன வயசை என்ஜாய் பண்ணது நம்ம ஜெனரேஷன் தான். அதான் ஜென் இசட். அது ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேரண்ட்ஸ். நமக்கு இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இனிமேல் வர ஜெனரேஷனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அம்மா தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க இருக்கும். அதே மாதிரி அப்பா ஃபுல் டைம் ஒர்க். அதே மாதிரி அவங்கள புரிஞ்சுக்காமல் நம்ம அவங்கள எவ்வளோ தான் திட்டினாலுமே அதை கொஞ்சம் கூட மனசில் வைக்காமல் அடுத்த நிமிஷமே நம்ம கூட வந்து பேசுவாங்க. ஏன் அவங்க கூட நம்மளை அவ்வளோ திட்டினாலுமே அதை மனசில் வைக்காமல் நம்ம கூட வந்து பேசுவாங்க. அடுத்து வெளியே வந்து யாராச்சும் வந்து உன் பையன் இப்படி, நான் கொஞ்சம் கூட டவுட் மனசில் வராமல் என் பையன் அப்படி இல்லை, வீட்டிலேருந்து கேட்பாங்க நீ இப்படி பண்ணியான்னு. ஆனால் அவங்கக்கிட்ட நம்மளை தாழ்த்தி பேச மாட்டாங்க. அடுத்து நம்ம கூட சுற்றுற கருப்பாடுங்களை அவங்க நமக்கு புரியறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதே மாதிரி திடீர்னு இந்த ஒரு டெக்னாலஜி, இந்த நெட்வொர்க், இன்டர்நெட் இதெல்லாம் அந்த ஒரு காலத்தில் எப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்கணும் முழுசாக தெரியாமல் இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு அதை நமக்கு ப்ரொவைடு பண்ணி நமக்கு படிப்பை கொடுத்து அவங்க உழைப்பை ஃபுல்லாக நமக்காண்டியே கொடுத்து நம்ம வந்து எப்படியாச்சும் மேலே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இனிமே வர ஜெனரேஷனுக்கு கிடைக்காது. நீங்கள் கேட்கலாம், இது ஒரு காமன் விஷயம் தானே, ஒரு பேரண்ட்ஸ் பண்ணுற சாக்ரிஃபைஸ் தானே. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? ஒன் டைம் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ லக்கின்னு. நம்ம இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஜெனரேஷனும் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு. அடுத்து நம்ம க்ரோயிங் ஸ்டேஜ். இந்த ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கு வந்துட்டு பேகை தூக்கி சேரில் வச்சுட்டு நேராக போய் இருக்கிற கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறதுக்கு ஓடியே போய் ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அது இது எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு ஹோம்ஒர்க் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் அதை பண்ணாமல் டிவி ஆன் பண்ணி ஷின்சான், டோரிமோன், சக்திமேன், சோட்டா பீம், மோட்டு பத்துலு இந்த மாதிரி எதமோ இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து ராத்திரி 9 மணிக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டோம். ராத்திரி பெட்டில் படுத்துருவோம். படுத்துட்டுறான், ஐயையோ நாளைக்கு இது கொண்டு சொன்னாங்களே தெரியும். அப்பாவை அரைகுறை எழுப்பி விட்டு நேராக போய் திட்டு வாங்கிக்கிட்டு இப்போ இந்த A4 பேப்பரோ க்ரையான்ஸோ அதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு சிலப்போ அன்றைக்கி பண்ணி நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அன்றைக்கி அவங்களோட தூக்கத்தெல்லாம் போக வச்சுட்டு எல்லா விஷயம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இருக்க ஜெனரேஷனில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒன்று ராத்திரி ஒரு 10 மணிக்கு மறந்து போகிறீங்க உங்கள் பிள்ளைகள. நீங்கள் எதை பிளிங்கிட்டில் எடுத்து ஆர்டர் போட்டால் போதும், அது வீட்டுக்கு வந்தே கொடுத்துருவோம் 10 மணிக்கு. ஆனால் ராத்திரி எல்லாரும் எழுப்பி விட்டு அவ்வளோ தூரம் போய் ராத்திரி வந்து பண்ணுறது அது ஒரு வேறு ப்ளேஸ். அடுத்து இந்த ஃபோன். எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே இந்த ஃபோன் ஸ்பீடானு வரல, இது மெதுவாக தான் வந்துச்சு. வீட்டில் அப்பா கிட்ட இல்லைனா அம்மா கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனை வாங்கி ப்ளே ஸ்டோர்னு என்னன்னு தெரியாமல் சும்மா உள்ளே அங்கேயும் அங்கேயும் உள்ளே போயிட்டு இந்த கேண்டி க்ரஷ்ஷு இல்லைன்னா இந்த சப்வே சர்ஃபர்ஸ், டாக்கிங் டாம் இதெல்லாம் ஏற்றி சும்மா விளாண்டு, அது இந்த டெம்பிள் ரன்னர் இருக்குது அதெல்லாம் விளாடும்போது நீ கிட்ட உட்காந்துருக்கு, நீ பொத்த நடத்தில் விளாடுவேன்னு சொன்னால் தோக்காமல் விளாடணும்னு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் விளாடுறது. அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போனால் அம்மா கிட்ட ஃபோனை வச்சுக்குவோம். அடுத்து யார் முன்னாடி சீனா போடுறதுக்கு, அதாவது நம்ம வயசு உள்ள பசங்கிட்ட சீனா போடுறதுக்காக அந்த ஃபோனை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இது என் ஃபோன்டா, அவங்ககிட்ட ஃபோன் இல்லை அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் இப்போ யாருக்கும் இந்த ஜெனரேஷன் இல்லை. போன ஜெனரேஷனில் ஃபோனே இல்லை, இந்த ஜெனரேஷனில் எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது. நம்ம இல்லாத ஃபோன் இருக்கிற மாதிரி சீனை போட்டு நடந்தது. சின்ன சின்ன கேம் ஏற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறது, ஒரு ஃபோனை வச்சு ஒரு 10 பேர் கும்பலாக வந்து விளாடுறது, இதெல்லாம் நமக்கு தான் கிடச்சிருக்கு. வேறு யாருக்குமே சொல்கிறது. பூமரங்கல்ஸ் ரொம்ப பேர் போட்டு கிழிப்பாங்க ஜெனரேஷன் இதில், நீ என்ன தாண்டா என்ஜாய் பண்ணு, நீ ஃபோனை தான் பார்க்குறேன்னு. ஃபோனை பார்த்து அதுலேயும் சும்மா உட்காந்து ஒரு ஆள் மட்டும் கொத்தையில் போய் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, டிக்டாக் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா இருந்து விளாண்டோம்.
அப்புறம் இந்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ் இது வந்து இந்த ஏர்லி ஜென்னிசட் தான். அது இந்த 1996, 2000, 2002 இந்த மாதிரி பிறந்திருப்பாங்களா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க இந்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ். ஏன்னா நம்ம இருக்கும்போது அந்த டாப் ஹிட்டான படங்கள் இந்த ஆதவன், வருத்தப்படாத வாலிப சங்கம், துப்பாக்கி இந்த மாதிரி எல்லா சினிமாஸும் நம்ம வாழ்க்கை ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணிருப்போம். நம்ம எல்லாரும் ஃபேமிலியை உட்காந்து பார்த்துருப்போம், நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம். எப்படின்னா இந்த சன் டிவி கேடிவிலாம் படம் போடுவாங்க. ஆனால் படம் போடும்போது திடீர்னு ரொம்ப பிரேக் விடுவாங்க. ஆனால் சில படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அடுத்த வாரம் துப்பாக்கி போடுறோம். அதுவும் ஒரே ஒரு இடைவெளி தான். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த நாளுக்காண்டி காத்திருந்து ஹோம்ஒர்க்காக வச்சுருந்த எல்லாத்தையும் முடித்து வீட்டில் வச்சு இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த படத்தை போட்டு உட்காரும். ஊடால யாராச்சும் வந்து ஏதாச்சும் வேலை சொன்னாலுமே தான் பண்ண போக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்கும், அதில் பண்ணலான்னு சொல்லிடுவீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்து 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 ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி இந்த ஸ்டார் மூவிஸ் அதில் போனால் தெரியும், போட்ட படத்தை தான் மறுபடியும் மறுபடியும் போடுவான். ஆனாலும் விட மாட்டோம். இந்த போட்ட படத்தை நீ போட்டாலுமே நான் பார்ப்பேன்டா, உட்காந்து பார்ப்போம். அப்போல்லாம் லாங்குவேஜும் புரியாது, ஆனாலும் படம் பார்ப்பேன், அந்த சீனுக்காண்டி பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். இப்போ எப்படின்னா ஓடிடி எல்லா வீட்லையும் இருக்குது. அதே மாதிரி சில வீட்டில் ஒரு ரூமுக்கு ஒரு டிவி இருக்குது. எனக்கு பிடிச்ச படத்தை நான் பார்ப்பேன், நீ வேணும் உனக்கு பிடிச்ச படத்தை பார்த்துக்கோ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்குற இந்த பாட்டு கேட்குறது வந்து நம்மளோட இந்த ஏர்லி ஜென்னிசட் அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ வர படமும் பாட்டும் பார்க்கலாம். ஆனால் ஒரு படம் நம்மளால் ஒரு கூடிப்போனால் ஒரு 2 வாட்டி மூமெண்ட்டாக பார்க்க முடியும். ஒரு 2010 இல்லை ஒரு 2005 அந்த மாதிரி நேரத்தில் வந்த படம்லாம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். அந்த பாட்டும் பார்க்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். இப்போ இந்த மிஞ்சி போனால் ஒரு 2-3 பாட்டு தான் வருது. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது. பாக்கி எல்லா பாட்டும் ஒரு 5 வாட்டி பார்த்தாலும் போர் அடிச்சிருது. ஸோ இந்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ் இந்த ஏர்லி ஜென்னிசட் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லலாம் எல்லா ஸோ நம்ம சொல்லலாம், இந்த ஜென்னிசெட்டை போட்டு எல்லோரும் கிழிப்பாங்களே, நீ என்னடா வாழ்க்கையில் வாழ்ந்த, உனக்கு என்ன ஹாப்பினஸ் இருந்திருக்கு, சும்மா ஃபோன் தான் ஃபுல் டைம் பார்க்குறேன்னு. நமக்கு தான் இருந்ததுலேயே பெஸ்ட்டு சைல்டுஹுட் டேஸ். வேறு எந்த ஜெனரேஷனுக்குமே அது இல்லை. ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் ஃபுல்லாக, ஏன்னா நான் காரம் சொல்ல வரல, நமக்கு இருந்திருக்கு ஒரு பெஸ்ட் சைல்டுஹுட் டேஸ். அதை பார்த்து இப்போ இருக்க ரொம்ப பேர் பொறாமப்பட்டு வீடியோ போடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு சைல்டுஹுட் டேஸ்னால் அது வந்து ஜெனரேஷன் இஸ் இருக்கா, வேறு எந்த ஜெனரேஷனுக்குமே இல்லை. ஸோ நம்ம நல்லா வாழ்ந்துருக்கோம். இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது, வேலை இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ ஜென்னிசெட் வந்து ரொம்ப விஷயம் புதுசாகவும் படிக்கிறாங்க, நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம். யாராச்சும் கேட்டால் இதை வேணா சொல்லுங்கள். இப்போ சந்திப்போம். பாய்.